ஹலோ கைஸ், இப்போ என்ன விளாட போகிறோம்னா ஐடான்லேருந்து தான் விளாட போகிறோம். ஆரம்பித்தோடனே ஒரு சிறப்பான சம்பவத்தில் ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் சம்பவம் பண்ணி விட்டுருலாம். ஆரம்பித்தோடனே ப்ரோவுக்கு சம்பவம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ப்ரோ நல்லா இருக்கீங்களா? அஜிஜோ எனக்கு சம்பவம் பண்ண பார்க்குறாங்கடா. டே ஆரம்பத்தில் எனக்கு நல்லது நடக்கணும்டா. இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நடக்கக்கூடாதுடா. யார் நான் எத்தனாவதுல எவ்வளோ 6வதுல அவன் தம்பி அண்ணன் வந்துட்டு நம்மள விட வயசு பெரிய ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஒரு 70-40 வயசு நம்மளோட பெரிய ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறது? அதான் பாதுகாப்பு. இல்லை நம்ம என்ன ஸ்டார்ட் இப்படி மட்டும் கேட்டுறாதீங்க. மற்றவங்களுக்கு சம்பவம் பண்ணுறீங்க, உங்களுக்கே சம்பவம் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. ஐயோ டேய், உங்களுக்கு சம்பவம் பண்ணலான்னு பார்த்தா எனக்காடா சம்பவம் பண்ணுறீங்க? இருங்கடா. யாரா எனக்குன்னே வருவீங்களாடா நீங்களா? டே பக்கத்தில் ராரி வேற போகுது போருன்னு. ப்ரோ நான் வந்துரு ப்ரோ. அப்படிதான் ப்ரோவுக்கு வெடிகுண்டு போட தரல, அவ்வளோதான். எப்படியா அவ்வளோதான் சம்பவம் தான். என்னடா 3 எழுத்து வச்சுக்கிட்டு இது சம்பவம்ன்றியாடா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. அசிங்கமாக போடு பாய். ப்ரோ எப்பயே ஓடுறா பாய். ஐயோ இவன் தான் நம்மளுக்கு சம்பவம் பண்ணா போட தருவேன். ஐயோ இல்லையா அதே ஏன் ரோலக்ஸு. ஒன்று விட மாட்டேன்டா. எல்லாருக்கும் இவன் தாங்க சம்பவம் பண்ணுறான். ஏன்டா மற்றவங்களுக்கு சம்பவம் பண்ணுறான், எனக்கு ஏன்டா? நம்ம தான் ஐடான்லைனில் பெரிய தோஸ்துன்னு பார்த்தா நம்மளுக்கே தோஸ்து இருக்காரு. தம்பி அறிவில்லை. சிச்சே ஐயோ அந்த அட்டைப்பெட்டிக்குள்ளலாம் போயிட்டு ஒழிஞ்சா செத்துருவான். ப்ரோ வெடிகுண்டு ரெடியாக இருக்கா? பண்ணியா மாத்திரம் ப்ரோ இங்கே ஒரு சார் ஒழிஞ்சிட்டாரு, அப்படியே ஒழிஞ்சிட்டாரு. அப்புறம் விட்டுருங்க பரவாயில்ல விட்டுருங்கண்ணே. பண்ணியை மாற்றிட்டு மட்டும் ஓடிங்க. ஐயோ ப்ரோ கிட்டேருந்து தப்பிச்சாச்சு. இல்லைன்னு இதான் யூடியூப்லேருந்து ஒரு டெக்னிக்கை சுட்டேன். இது மேலே இப்படி ஏறி ஐயோ நம்ம தான் இருங்க காமிச்சிடறேன் அந்த டெக்னிக். முடிஞ்சதுக்குள்ளே என்ன பண்ணிட்டேன். இல்லை போங்கடா. யார் பண்ணினே? நம்மகிட்டே சீன் காட்டுறாரு. நம்மளாம் யாருன்னு அவனுக்கு தெரில, மனுஷன்னு அவனுக்கு தெரில. ஆமாம் அது சாப்பிட என்னை கொண்டவன் தானடா நீனு. உன்னை சாவடிக்காம நான் என் கையால் சுட்டு சாவடிப்பேன்டா. வந்துட்டேன்டா ஒன்று இந்த மாதிரி. எங்கடா நீ இருக்க? நீ எங்கே இருக்கன்னு மட்டும் சொல்லு. நான் வெடிகுண்டு போட்டு நான் வீட்டில் போயிட்டு இருப்பேன். நீ எங்கே இருக்கன்னு மட்டும் சொல்லு. இல்லை எவன்டாவா நம்மக்கிட்டே வா. இப்படி தானே வருவீங்க தெரியும்ப்பா. பிக்கலாட்டா எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதான். இங்கே வெளியே போனீங்கன்னா மட்டும் பாறேன். தம்பி இங்கே தான் இருக்காரு. பார்த்தாச்சு சாப்பிடுச்சாச்சு வந்தாரு போனாரு செத்தாரு. இதான் ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாரு. பார்க்காத மாதிரி போய் வெடிகுண்டு போடலான்னு பார்த்தேன். ஆனால் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு போயிட்டானே. என்ன பண்ணுவேன்? தம்பி அங்கே நின்றுப்பா. 2 பேரும் பக்கத்தில் இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம யாரு மனுஷாலே. தம்பி வெடிகுண்டுடா. வெடிகுண்டு போச்சே. நீங்கள் உள்ளே தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் வெடிகுண்டு ரீஸ்டோர் ஆகட்டும். சாவுடா தம்பி.
எங்கள் ஏரியாக்குள்ளே வந்துக்கிட்டு என்கிட்டயே சினிமா போடுறியா நீங்கள்? ஏய் ஏண்டா, ஓ நீ அங்கே இருக்கீங்க. இருங்க தலைவா, இருங்க உங்களுக்கு சமாளிக்கிறேன். தலைவா போயிட்டீங்களே தலைவா. ஏன் தலைவா எல்லாம் தேவையா? ஏன் சும்மா இருந்துக்கிட்டு பண்ணியா மாற்றலாமா? அதெல்லாம் தேவையா உங்களுக்கு? சே, நம்ம தான் சும்மா இருக்கும்போது பண்ணியாக மாற்றிட்டு இருந்தோம். நம்ம கிட்டேருந்து ஆட்டையை போட்டு நம்மளையும் பண்ணியாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணுறது? எனக்கு கக்கூஸில் சொன்னி மாட்டா. கக்கூஸ்குள்ளே வச்சு உட்காந்துருக்கீங்களாடா? தம்பி நீங்கள் உள்ளே இருக்கீங்களா? இப்போ தான் உள்ளே வந்தீங்களா நீங்கள்? சும்மா ரேண்டமாக ஒரு வெடிகுண்டு போட்டால் மாட்டுற போகிறோம். சாப்பிடா தம்பி. அவன் நினச்சிருப்பான், என்னடா சும்மா ஈஸியாக கண்டுபிடிக்கிறானா, அவன் நம்ம எங்கே இருக்கோன்னு அவனுக்கு தெரியுதோ அப்படின்னு நினச்சிருப்பான். ஆனால் நம்ம யார்? ஹேக்கர் கிடையாது. ஹேக்கரோட பெரிய ஆள், ப்ரோ பிளேயர். ஐம் அ ப்ரோ பிளேயர். ஐம் தேசியன் ப்ரோ பிளேயர். என்ன வாயில் குளருது, ஏதாச்சும் சொல்லி விட்ருப்பாங்க. யாருப்பா அது? நீங்களா? வாங்க. நீங்கள் தான் ரோலக்ஸ் தம்பியே. கேஜிஎஃப் கன் எடுத்து சொல்லலான்னு பார்க்குறீங்களோ? நான் விட மாட்டேனே அதுக்கு. வாங்க. இந்த ரோலக்ஸ் பை டேய் உன்னை பார்த்து இதே மாதிரி நிறைய பள்ளிகளை பார்த்து வந்தவன்டா. நான் என்கிட்டலாம் வச்சுக்க கூடாது. இருங்கடா. அச்சோ, இந்த இடம் மோசத்தான். இங்கே போங்க. இந்த இடம் பாருங்க. நம்ம தம்பியை பண்ணியாக மாற்றிட்டு வரோம். தான் வந்துட்டேன் பாருங்க. ப்ரோ பார்த்துட்டாரே ஒழிச்சிட்டாரு. ஒளியிறீங்களோ? அதான் பார்த்துட்டு ஒளியிற மாதிரி ஆட்டிங்களா? ஏன் நீங்களும் சொல்லுங்கண்ணே. இங்கே பாருங்க. வாப்பா சாவுப்பா ரோலக்ஸே. டேய் சரியில்லடா. இந்தப்பா பண்ணியா மாத்திரப்போ ஒரு ரெடியாக வர வரைக்கும் இவர் அங்கே போகிறாரு. இதா வா மாட்டிக்கிட்டாரு. ஐயோ செலவு கொலை வெறியில் இருப்பார். மாட்டினோ செத்தான் போ. ப்ரோ விட்டுருங்க ப்ரோ. வாங்கிட்டெல்லாம் எவனை வச்சு கெஞ்சி வானாடா? டே வாங்கிட்டெல்லாம் வச்சு கெஞ்சி வானா கேட்டேன். யார் நீ? யாரு அவனா ப்ரோ? நீனு யாருக்கிட்ட? டிடிஎஃப்டா, சும்மா இல்லை. ஒரு டூப்ளிகேட் டிடிஎஃப்னா எப்படி இருப்பாருன்னு தெரியுமா? டே வெடிகுண்டு போட தெரியாம என்ன ப்ரோ? வாங்க ப்ரோ, சாவுங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, வந்து செத்துட்டு போங்க ப்ரோ. அவள்தான் கதையை முடிஞ்சது. இருக்கலாம். நம்ம தான் டாப் லெவலு. ரோலக்ஸ் மட்டும் பண்ணியா மாற்றிட்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும். ரோலக்ஸ் தம்பி எங்கே இருக்கீங்க? கிண்டல் பண்ணுறீங்களோ? தம்பி எங்கே போகிறீங்களா? இந்த வாரம் தம்பி பண்ணியா மாற்றுறதுக்கு இருக்குன்னா நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கவலையே வேண்டாம், நான் இருக்கிறேன் பண்ணியா மாற்றுறதுக்கு. தம்பி நான் இருக்கிறேன்னு சொன்னேன்னா பண்ணியா மாற்றுறதுக்கு நீங்கள் வாண்டடாக வரீங்க. நீங்களா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மண்டியில் மசாலா இருக்கா? மண்டியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். ரோலக்ஸ் திரும்பியா பண்ணியா மாட்டாரே. தெரியும்ப்பா நீ இப்படி தான் வருவன்ட்டு. பண்ணியா மாத்துறதுக்கு பண்ணி போட்டு ரெடியாக இருக்கு. வாங்க, சொன்ன மாதிரியே வந்துட்டாரு பார்த்தியா? இப்போ யாரும் வந்துடாதீங்க. இப்போ யாரும் வரல பார்த்தீங்களா? இப்போ வருக ஒரு ரோலக்ஸ் தம்பி. ஐயோ யார் அது? யாரு